ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் வந்துருச்சு. நிறைய பேர் கலர் பவுட்ரு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம், வாங்கிட்டுருப்போம். கருப்பு கலர் பவுட்ரு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஈஸியாக அதை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த கலர் எப்படி கொண்டு வரது தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 மெத்தட் காமிச்சிருக்கேன். இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லா கலர் பவுட்ரு மிக்சிங்க்குமே பேஸ் வெள்ளை கலர் கோலமாவு தான் இல்லையா. ஸோ கோலமாவு நான் ஜலிச்சு அதில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே திப்பியாக இருக்கக்கூடியதை போட்டு பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வராது. வெள்ளை கலர் அப்படியே திப்பியாக தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜலிச்சுட்டு அதே மாதிரி அரிசி மாவு கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். 2-3 மெத்தடில் செய்யலைன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி செய்கிற மெத்தட் காமிச்சிருக்கிறேன். இது அக்ரைலிக் பெயிண்ட் தான், பட் நீங்கள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வாட்டர் பெயிண்ட், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரூபா கடையிலலாம் ஒரு ரோல 6 கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய பெயிண்ட் கூட வாங்கி அதில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோலமாவில் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கலர் கோலப்பொடியில் ஒட்டி நமக்கு அந்த பிளாக் கலர் எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிரே கலரில் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலர் கிடச்சிடும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஒரு மாதிரி கிரேவாக இருக்குது, ஃபுல் பிளாக் வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியை சேர்க்காம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பெயிண்ட் தேவைப்படும். ஸோ கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் அப்படியே பிடிச்சிக்கும், முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்த உடனே பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் போட்டு காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல பவுடர் ரெடி ஆகிடும். ஈரப்பதம் எல்லாமே போனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈரப்பதத்தோடு இருக்குண்ணா, காஞ்சதுக்கப்புறமாவும் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். அந்த பிளாக் கலர் கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் இது தான். பட் இதிலே இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். இதான் பேஸ். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஜிக்குன்னு க்ளோவாக தெரியணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா கடையில் கிளிட்டர்ஸ் பவுடர் கிடைக்கும் இல்லையா, ஜிகினா பவுடர். அது நமக்கு பேக்கெட் 5 ருபீஸில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி இந்த கலர் பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் கலர் எந்த கலராக இருந்தாலுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த ஜிகினா பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளோவாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த ஜிகினா பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கோலெல்லாம் போடும்போது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தெரியும். இப்போ இது ஈரத்தில் இருக்கிறதால அந்த க்ளோ தெரியல. உங்களுக்கு இப்போவே கொஞ்சம் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னா, நிறைய பேர்கிட்ட பெயிண்ட் இருக்காது இல்லையா. ஸோ பெயிண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி அடுப்பு கறி யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். அடுப்பு கறியை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக கிடச்சிரும். இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி கோல மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட் இந்த சார்கோல், அதாவது இந்த அடுப்பு கறியில் செய்யக்கூடிய மெத்தடில் நமக்கு கலர் ரொம்ப பிரைட்டாக தெரியாது. அந்த பெயிண்ட் அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸ். பட் உங்களுக்கு பெயிண்ட் இல்லை, வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்தால் போதும்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். சார்கோல் பவுடரில் கோலமாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேவாக கிடச்சிருக்கு. இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பிளாக் கலர் கிடச்சிடும். ஏன்னா தண்ணி சேர்க்கும் போது அது கரைஞ்சி கோல பவுடரில் ஒட்டும், முன்னாடியே சொன்ன மாதிரி. இதுக்கப்புறமா இதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்கோல் பவுடரில் செய்யும் போது நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, அந்த கோல பவுடர் கொஞ்சம் விசிபிளாக ஒயிட்டாக அப்படியே தெரியும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 மெத்தடில் நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி பேப்பர் போட்டு காய வச்சுருக்கிறேன். இது நான் வெயிலில் காய வைக்கல, ஹாலில் அப்படியே ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருந்தேன். வெயிலில் கூட காய வச்சுக்கலாம், பட் ஃபேன் காற்றுல ஈஸியாகவே காஞ்சிரும். 3 மெத்தடில் செஞ்சதை தனித்தனியாக காய வச்சுருக்கிறேன். இப்போ ஈரப்பதத்தோடு இருக்குது. ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறமா நமக்கு பவுடர் மாதிரி கிடச்சிரும். காய வச்சுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஈரப்பதம் போயிட்டு நமக்கு காஞ்சிருச்சு. நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதை நம்ம கையால் உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை பவுடர் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி கையில் உடச்சி விட்டுறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜலிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிளாக் கலரில் கோல பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நார்மலாக செஞ்சுருந்தோம் இல்லையா, அதாவது பெயிண்ட் யூஸ் பண்ணி செஞ்சது. இது நம்ம அந்த கிளிட்டர் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து செஞ்சுருந்தது. இது உங்களுக்கு க்ளோ எப்படி தெரியுதுன்னு தெரியல. வெயிலில் போடும்போது உங்களுக்கு அந்த க்ளோ நல்லாவே தெரியும். இங்கே லைட்டிங் கம்மியாக இருக்குன்றதுனால அந்த க்ளோ அவ்வளோவா கேப்சர் ஆகலை, பட் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நார்மல், இது சார்கோலில் செஞ்சது. இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சார்கோலில் செய்யும்போது அந்த கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் பிளாக் கலரில் கிடச்சிரும், அந்த கலர் மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். 3 மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது சார்கோல், அதாவது கறித்துண்டில் செஞ்சது.
கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம அந்த ஜிகினா பவுட்ரு போட்டு செஞ்சது. நல்லா வந்து அப்படியே மின்னுது பாருங்கள். இது வந்து நார்மல். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பிளாக் கலர் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்காது இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கோலம் போடும்போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கோல பவுடர் வந்து யூஸ் பண்ணி ஒரு குருவி வந்து வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுத்துருக்குறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பூ வரைகிறதுக்கு ட்ரை பண்ணால் அது நான் வரைஞ்சது ஒரு ஷேப்பாக இருந்துச்சு, வந்தது ஒரு ஷேப்பாக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அழகாக வந்து கோலம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.